ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி செய்யலாம் எங்கள் ஸ்டைலு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அரை கேஜி வெங்காயம், 1/4 கேஜி தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே அரைச்சிருந்து. ஒரு 150 கிராம் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருந்தும் பட்டை லவங்கம் கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆன போதும் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு கட் பண்ணிக்கணும். இது நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் வந்து நம்ம சின்னதாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இருங்க, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இதை போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக இதுலோண்டு புதினா, இவ்வளோ கொத்தமல்லி, இதை ஒரு நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆகணும். ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்தா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஆனியனும் அந்த புதினாவோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் கொடுக்கும். இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு இந்த புதினாவும் இந்த ஆனியனோட டேஸ்ட்டு தான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும்பா. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. கூடவே ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வீட்லேயே அரைச்சி சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலெல்லாம் வாங்கினா கொஞ்சம் கூட டேஸ்ட் இருக்காது. பிரியாணி டேஸ்ட்டாகவே வராது. ஒரு 150 கிராம் இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. அப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. இது நல்லா ஃப்ரை ஆகணும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா அந்த பச்சை வாடை போகணும். அது மட்டும் நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், பிரியாணிக்கு நல்லா மசாலா ஃப்ரை ஆகணும் மெயினாக. அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா, சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, பட்டை லவங்கெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். அந்த மசாலா சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். அந்த பச்சை வாசனை போட்டோம், சின்ன வெங்காயத்தோடு பச்சை வாசனை போனால் சூப்பராக ஸ்மெல்லு. இப்படி சமைச்சு பாருங்களேன், உங்களுக்கே பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா நல்லா ஃப்ரை ஆகிட்டு எண்ணெய் மேலே மெதுகுது பாருங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் மசாலா பாருங்க, இந்த அளவுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோமோ இது கூட சிக்கன் சேர்த்துப்போம். சிக்கனில் வந்து தயிர், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணணும். இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சிக்கனும் மசாலோடு நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். மூடி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா மசாலோடு அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். பாருங்கள், பார்க்கவே இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது, அவ்வளோ நல்ல ஸ்மெல்லு. இது நல்லா கொதிக்கிட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேவிட்டோம் சிக்கனு. இது கூடவே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் வதக்கலாம். இப்போ நம்ம தம் போட போகிறோம். அரிசி முதல்ல கொதிக்கிட்டு பாருங்க செப்ரேட்டாக. இது கூட நான் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஃபுட் கலர், கேசரி கலர் இருக்குல்ல, அது ஒரு சிட்டிகை அப்படி சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம அரிசி முதல்ல கொச்சிருந்தோம், அரிசி போட்டு பாதி வேக்காடில் எடுத்துக்கின்னு நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடுவோம். சரியா? இந்த ஸ்டேஜில் அரை நெல்லிக்காய் சைஸ் லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ். சேர்த்து அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துப்போம். இவ்வளோதான். அரிசி சேர்த்துப்போம். ஆஃப் பாயில். டிவி சவுண்ட் கம்மி பண்ணு. டிவி சவுண்ட் கம்மி பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஆஃப் பாயில் வேகட்டும். இப்போ நம்ம இந்த மசாலா இருக்குல்ல, சிக்கன் மசாலா, பிரியாணி, அது இது கூட நம்ம சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு இப்போ நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணிப்போம். அரிசி சேர்த்தாச்சு பாருங்க. அரிசி போட்டு ரொம்ப கிளறவும் கூடாது. லைட்டாக கிளறிட்டு தம் போட்டுருவோம். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம்.
வெயிட்டான பொருள் இது மேலே வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தம்முக்கு ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தம் உடச்சிட்டு நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் அதுக்கப்புறமா பார்க்கலாம். யாராச்சும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்குவோம். ரெடி, நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்திருக்கு பாருங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாமா? இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். கூடவே ரைட்டாக ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குது சாப்பிட்டு சொல்லுங்க. சாப்பிடு ஆப்பன். எப்படி இருக்குதுண்ணா? டேஸ்டாக இல்லை, அமேசிங்காக இருக்குது. அமேசிங்காக இருக்குதா? அமேசிங் இல்லையா? சூப்பராக இருக்குதுன்னு சொல்லு. சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. நம்ம வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.